எம்கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கங்க. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா சங்குப்பூ டீ தாங்க போட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டேங்க, 100 மில்லி தண்ணி, ஒரு 20 பூ சங்குப்பூ எடுத்துக்கிட்டேன், இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு, எலுமிச்சம்பழம். இந்த சங்குப்பூவில் இருக்கிற இந்த பின்னாடி இருக்கிற அந்த காம்பு, அந்த பச்சை பகுதியை வேண்டாங்க, அதை எடுத்துடலாம். அதை நீக்கிட்டு நம்ம செய்வோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பு பற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கரையை இதில் சேர்த்துப்போம். இந்த சர்க்கரையோட இந்த 100 மில்லி தண்ணியும் சேர்த்துப்போம். சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இஞ்சியை இப்போது கிரேட்டரில் இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறோங்க. இதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி அந்த தண்ணியில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த இஞ்சி சாறு இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த இஞ்சி இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டு இதை வடிச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி, சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. சர்க்கரை பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சங்குப்பூவை நம்ம இதில் சேர்த்துப்போம். இந்த சங்குப்பூவை சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த சங்குப்பூவில் இருக்கிற கலரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த சுகர் சிரப்பில் இந்த சங்குப்பூவில் இருக்கிற கலரெல்லாம் இறங்கிடுங்க. போதுங்க. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பிலேருந்து இறக்கியாச்சுங்க. அந்த சிரப்பு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்துப்போம். சிரப்பு ஆறிடுச்சுங்க. நம்ம அதை வடிச்சுக்கலாம். அந்த சுகர் சிரப்பில் அந்த சங்குப்பூ போட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த சங்குப்பூ கலர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதை வடிச்சுக்கலாம். இப்போ வடித்தாச்சுங்க. சுகர் சிரப்பில் சங்குப்பூ போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதை வடித்தாச்சு. இப்போ அதில் அந்த இஞ்சி நம்ம தண்ணியில் வச்சு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது மேலால் அடியில் கீழே சுண்ணாம்பு மாதிரி தேங்கி இருக்கும். அதை விடக்கூடாது. மேலால் நமக்கு தேவையான அளவு இஞ்சி சாறு மட்டும் போதுங்க. இஞ்சி சாறு விட்டுக்கலாம். கலர் பாருங்கள், இவ்வளோ ப்ளூ கலராக எப்படி நல்லா ஊதா கலரில் இருக்குது. இதே லெமன் கலந்தோடனே உங்களுக்கு கலர் மாறும். நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுருக்குறோம். நமக்கு தேவையான அளவு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம தேவைக்கு நம்ம லெமன் கலந்துக்கலாங்க. ஒரு லெமன் கலந்தால் கரெக்டாக இருக்குங்க. நான் 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் கலந்தது ஒரு லெமன் தான் கலந்துருக்கேன். கலர் பாருங்கள், பர்பிள் கலரில் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு.
இப்போ நம்ம ஜூஸ் கலந்துக்கலாங்க. இதில் 3 கரண்டி அளவு நம்ம எடுத்துப்போம் ஜூஸு. மீதி தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதில் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். சங்குப்பூ ஜூஸ் ரெடி. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த சங்குப்பூ வந்து உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது. அதனால் நம்ம இந்த வெயிலுக்கு இது மாதிரி சங்குப்பூ ஜூஸ் போட்டு குடித்து நம்ம உடலை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கலாம். நரம்பு தளர்ச்சிகளை எல்லாம் சரிப்படுத்துங்க. இந்த சங்குப்பூவுக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. தேங்க்யூ.